பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சந்தோஷ். நேற்று மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் வெற்றி பெரும் அளவுல நாடு முழுக்க கொண்டாடப்பட்டது. ஆனா அது அப்படியே இன்னைக்கு கட் பண்ணி பார்த்தா அவர் தகுதி இழந்துட்டாரு. அவர் 100 கிராம் வெயிட் எக்ஸ்ட்ரா கூடிட்டாரு அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அவருக்கான எந்த பதக்கமும் பெற முடியாத அளவுக்கு சூழல் ஏற்பட்டிருக்குது. இதை ஒட்டி நிறைய சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்குது. இதை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வினேஷ் போகத் அவர்கள் பதக்கம் வெல்வது அப்படின்றது முதல்ல அவங்க தகுதி சுற்றுல வெற்றி பெற்றாங்க. அப்போதே பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டது. அதற்கடுத்து அவங்க காலிறுதியில் பெற்ற வெற்றி. அப்போ வர்ணனையாளர்கள் பேசும் பொழுதே இந்த பெண்ணை பாத்துக்கங்க, இவங்க இப்பதான் அவங்க ஊர்ல போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க, அதுல இருக்கக்கூடிய கோளாறுகளை களையணும்னு சொல்லி, அந்த மல்யுத்த சம்மேளனத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லி அவங்க போராட்டத்துல ஈடுபட்டாங்க. போராட்டம் முடிந்த கையோடு இப்ப இங்க வந்திருக்கிறாங்க. இங்கும் அவர் போராடி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு யாரு சொல்றா? உள்ள இருக்கிற வர்ணனையாளர் சொல்றாரு. அப்போ இப்போ நாம ஏற்கனவே மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த பாஜகவினுடைய எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது புகார்கள் வந்த போது அவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார், பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார், குழந்தைகள் மீதான பாலியல் கொடுமைகளை செய்திருக்கிறார் அப்படின்னு மல்யுத்த வீராங்கனைகள் குற்றச்சாட்டு முன்வைத்து போராட்டம் நடத்திய போது நாம சொன்னது என்னன்னா, உலக நாடுகள் கைகொட்டி சிரிக்க போகிறது, உலக நாடுகள் இந்தியாவை கேவலமாக பார்க்க போகிறதுன்னு. அப்பெல்லாம் என்ன சொன்னாங்க? நம்ம தான் உலக நாடுகளுக்கு முன்னாடி இவங்களை கேவலப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? அந்த வர்ணனையாளர் சொல்றாரு, அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அந்த நெருக்கடிக்கு உள்ளாக்குறது யாரு? இந்திய அரசாங்கம். உள்ளபடியே அந்த பிரிஜ்பூஷன்ற அந்த ஆளு மீது உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பார்களே ஆனால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லி இருப்பார்களே மக்கள் மோடிக்கு. தன்னுடைய ஆளாகவே இருந்தாலும் கேள்வி கேட்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் அப்படின்றத பெருமையாகத்தானே கருதி இருப்பாங்க. அப்போ இந்த பிடி உஷா இப்போ ஒலிம்பிக் சம்மேளனத்தினுடைய இந்திய தலைவராக அவர் தான் இருக்கிறார். அவர் பேசிய பேச்செல்லாம் அபத்தத்தின் உச்சகட்டமாக இருந்தது. நடவடிக்கை எப்ப எடுப்பீங்கன்னு கேட்டோம்னா, தான் ஒரு பெண் என்பதையும் அவர் யோசித்து பார்க்காமல் கூட அவர் அந்த மாதிரியான பதில்களை எல்லாம் சொன்னது பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமாக அப்ப பேசப்பட்டது. இப்போ இன்றைக்கு அது ஒலிம்பிக் அரங்கத்தில் எதிரொலித்து விட்டது. இப்போ அதை தாண்டி அவங்க காலிறுதியில ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து அரையிறுதியில் வெற்றி பெற்றார் நேற்று. அந்த சம்பவம் இந்தியாவே கொண்டாடி தீர்த்தது. அந்த மேட்சை பார்க்காதவங்க முதற்கொண்டு ஜெயிச்சிட்டாங்களா, அப்ப உடனே போய் பாருங்க, அந்த மேட்சினுடைய ஹைலைட்ஸை போய் பார்த்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்ச அந்த மொமெண்ட்டை கொண்டாடினதா இருக்கட்டும், இந்தியாவே அந்த பெண்ணை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது. பிடி உஷா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கொண்டாடியதை விட பல மடங்கு அதிகமாக வினேஷ் போகத்தை கொண்டாடியது. பிடி உஷா பல ஆண்டுகள், எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல எல்லாம் எந்த ஒரு வினாடி வினா போட்டி, ஒரு ஜிகே காம்படிஷன் எல்லாம் நடத்தினாங்கனாலும் இந்தியாவின் தங்கமங்கை என்று அழைக்கப்படுபவர் யார்? பிடி உஷா. நிரந்தரமான கேள்வி. இந்த கேள்வி இல்லாத வினாடி விடை போட்டியே இருக்காது. அப்படி ஒரு நபராக பிடி உஷா கொண்டாடப்பட்டார். இன்றைக்கு அந்த பிடி உஷா என்னவாக மாறி இருக்கிறார் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இரண்டாவது, இப்போ வினேஷ் போகத் இப்போ முதல்ல காலிறுதி, அரையிறுதி, இப்ப ஃபைனலுக்கு வர்றாங்க. அப்படிங்கும் பொழுது மக்கள் கொண்டாடியதையெல்லாம் தாண்டி ஃபைனல்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? பதக்கம் உறுதியாகி விட்டது. ஜெயிச்சா தங்கம், தோற்றால் வெள்ளி அப்படின்றது உறுதியாகி விட்டது. எந்த பதக்கம் பெற்றாலும் அவர் இந்தியாவினுடைய கோல்டன் கேர்ள் தான். ஏன்னா இந்தியா உன் கூட நிக்குதுமா, உனக்காக இந்த அரசாங்கம் நிக்கல, உனக்காக உங்க மல்யுத்த சம்மேளன தலைவர் நிக்கல, அவரே பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்ட நபரா இருந்தாரு, உனக்காக இந்த நாட்டினுடைய பிரதமர் நிக்கல, அதுக்காக நீ இந்த நாட்டின் மீது நம்பிக்கை இழந்துராத. இந்த நாடு என்பது மக்களாகிய நாம், அந்த மக்களாகிய நாங்கள் உன் பக்கத்தில் நிற்கிறோம் அப்படின்றத இந்த அரசாங்கத்தால சகித்து கொள்ள முடியவில்லை அப்படின்றது நேற்றே தெரிந்தது. அப்படித்தான் இந்த அரசாங்கம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த சந்தேகம்? இப்போ கடைசி நேரத்துல இப்ப நாளைக்கு இறுதிப் போட்டி நடக்க போகுது. இறுதிப் போட்டி நடைபெறும் அந்த நாள், அதுக்கப்புறம் அதுக்கு முந்தைய நாள், 2 நாள்லயுமே அவங்களுடைய உடல் எடை, இப்ப இவங்க 50 kg கேடர்ல போயிருக்கிறாங்க. 50 கிலோ எடைனா அவங்க 50 கிலோ இருக்கணும். அதுதான் நடைமுறை. அதிகமா இருக்கக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கலாமே தவிர அதுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. நான் என்னுடைய நண்பர்களை பார்த்திருக்கிறேன். அவங்க மல்யுத்த வீரர்களாக மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு போகும்போது பார்த்திருக்கிறேன். ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் வெயிட்டா இருப்பாங்க ஒரு சில பேரு, ஃபாலிங் ஹை ஆஃப் வெயிட் இருப்பாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்குரிய சில உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு, உடல் எடையை ஏற்றுவதா இருக்கட்டும். இப்போ ஒரு சிலர்
கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாங்கன்னா அடுத்த கேட்டகரியில போட்டியிடலாம். இப்ப 80 கேஜின்னு ஒரு கேட்டகரி இருக்கு அப்படின்னா, இவங்க வந்து கொஞ்சம் உடல் எடை ஏத்திட்டாங்க அப்படின்னா 80 கேஜி கேட்டகரியில போட்டியிடலாம். அங்க அவங்களுக்கு வேற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதுனால அதுக்கு எய்ம் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க, உடனே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, வெயிட்டை ஏத்திடுவாங்க. அதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அதே போல எடையை குறைக்கிறது, கொஞ்சம் கூட இருக்கிறோம் அப்படின்னா வந்து அதற்கும் வந்து கடுமையான உடற்பயிற்சி செய்து தேவையான அளவுக்கு உணவு மாற்றங்களை செய்து அந்த உடல் எடையை கட்டுக்கோப்பா வச்சுக்குவாங்க. மேட்ச் டே அப்படின்னு வரும்பொழுது மல்யுத்த வீரர்கள் எல்லாருக்குமே வந்து அதை பார்க்க முடியும், அந்த பதற்றத்தை பார்க்க முடியும், வெயிட்டை வந்து கீப் அப் பண்ணிடணும் அப்படின்னு. இப்ப இவங்க வந்து ஒலிம்பிக் வீராங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு தடவை போயிட்டு போனா போதுன்னு மேட்ச் ஆடிட்டு வந்த நபர் கிடையாது. ஏற்கனவே ஒலிம்பிக் விளையாடிய வீராங்கனை, ஆசிய அளவில் போட்டிகளில் விளையாடியவர், தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாடியவர். ஷீ நோஸ் ஹவு டு கீப் அப் த வெயிட். அவங்களுக்கு நல்லா தெரியும் உடல் எடையை எப்படி பராமரிக்கணும்ன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்த உணவு சாப்பிடலாம், எந்த உணவு சாப்பிடக்கூடாது. அவங்களே ஒரு டயட்டீஷியனா இருப்பாங்க கிட்டத்தட்ட. அந்த அளவுக்கு இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளவு கலரி வரும், இது இவ்வளவு வெயிட்டா கன்வெர்ட் ஆகும், அது ஃபேட்டா மாறிச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்ற அளவுக்கு அவங்களுக்கு நுட்பமான ஒரு திறன் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அது எப்படிங்க நேத்து வரைக்கும் 50 கிலோல இருந்த நபர் நேத்து நைட்டு இம்மீடியட்டா வெயிட் ஏறி இப்ப இன்னைக்கு வந்து 100 கிராம் அதிகமாகி போட்டியில இருந்து வெளியேறாங்கன்னா இது ரொம்ப சந்தேகமா செய்தியை பார்க்கும்போது 2 கிலோ இடம் இருந்தாங்க வந்து நைட்டு முழுக்க குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல மிச்சமானதான் 100 கிலோ வந்து மிச்சமாச்சு அதுமே சொல்றாங்க. இந்தியன் கண்டின்ஜென்ட்ல இருந்து செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வினேஷ் போகத் பேசவில்லை. இந்தியன் கண்டின்ஜென்ட்ல இருந்து செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து நேத்து நைட்டு செக் பண்ணோம், 2 கிலோ அதிகமா இருந்தாங்க, விடிய விடிய நாங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம், ஆனாலும் 100 கிராம் வந்து கூட இருந்து அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. அதாவது இந்த போட்டிக்கு ஒரு வீராங்கனை போறாங்கன்னா அவங்க கூட வந்து தலைமை பயிற்சியாளர் ஒருத்தர் இருப்பாரு, அவங்களுடைய டயட்டுக்கு ஒருத்தர் இருப்பாரு, இப்படி அவங்க மருத்துவ உதவி செய்வதற்கு ஒரு குழு போகும். இவ்வளவு பேரும் சேர்ந்துதான் போறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த உணவு எடுத்துக்கணும், எந்த உணவு எடுத்துக்கிட கூடாது, அவங்க உடல் எடையை மெயின்டைன் பண்றது எப்படின்னு எல்லாமே நல்லா தெரியும். அதனாலதான் இந்த மாதிரியான டிஸ்குவாலிபிகேஷன் சம்பவம் எல்லாம் நீங்க வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சினாரியோஸ்ல தான் பார்க்க முடியும். எல்லா ஒலிம்பிக்லயும் எல்லா போட்டிலையும் இப்படி எல்லாம் நடக்காது. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சினாரியோஸ்ல தான் பார்க்க முடியும். ஆனா இப்ப இங்க இது நடந்திருக்கிறது. எது அதிகமா நடக்கும்னா டோப்பிங் பிரச்சனை அதிகமாக நடக்கும். இப்போ வினேஷ் போகத் வந்து ஏற்கனவே வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற ஏசியன் கேம்ஸ்ல கலந்து கொள்ளும் பொழுது ஏப்ரல் மாசம் 2024 ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, இந்த பயிற்சியாளர் ஒருவேளை எனக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரில் எதையாவது கலந்து கொடுத்து டோப் டெஸ்ட்ல என்னை ஃபெயில் பண்ணி என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சந்தேகத்தை அவங்க எழுப்பி இருக்கிறாங்க. அப்போ பயிற்சியாளரின் மீதான சந்தேகம் அப்படின்றது ஏற்கனவே இருக்கிறது. பயிற்சியாளர்னா வெறும் பயிற்சியாளர் மட்டுமல்ல, இந்திய அரசாங்கம் அவருக்கு கூட அனுப்பக்கூடிய அந்த டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் மேல இவங்களுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்கு அப்படின்றத அவங்க இதுக்கு முன்னே தெரிவிச்சிருக்காங்க. போன தடவை ஒலிம்பிக் போட்டி நடந்த போதே கூட அந்த டீம் வந்து எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல புகார்கள் போன தடவை வந்தது. அப்போ அதுல இருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இப்ப பிரதமர் மோடி இன்றைக்கு வந்து பேச வந்திருக்கிறார். எந்த வார்த்தையில சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னால என்ன வார்த்தையில வெளிப்படுத்த முடியறதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தமா இருக்கு, நீ கலங்காதே மகளே, இந்த நாடே உன்னோடு இருக்கிறது. இந்த வார்த்தையை ஒரு வருஷம் முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வீராங்கனைகள் உங்களை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள்ல. அது வெற்றிக்கு பேசாம இப்ப வந்து தகுதி நீக்கம் அடைஞ்ச உடனே பேசுறத வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறது? மோடி வந்து சமீப காலமாக ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சிருக்கிறாரு. அதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை கோட்வீட் பண்ற வழக்கம் வந்து மோடிக்கு இப்போ சமீப காலமாக வந்திருக்கிறது. உதாரணம் சொல்றேனே, சிஜேஐ வந்து சில பேர் மிரட்டுறாங்க, பலருடைய மிரட்டலுக்கு சிஜேஐ ஆட்படுகிறார், அப்படி ஆட்பட்டு விடக்கூடாது, ஜஸ்டிஸ் சிஸ்டத்தையே மிரட்ட பாக்குறாங்க ஒரு சில பேர். அதாவது எலக்ட்ரல் பாண்ட் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு லிபரல் போர்வையில் பல பேர் உங்களை மிரட்ட பார்க்கிறார்கள் இவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒண்ணு வந்தது, ஒரு லெட்டர் ஒண்ணு போட்டாங்க. இப்ப இந்த லெட்டர் யாரு போட்டது, இது யார சொல்றாங்க, மிரட்டதுன்னு சொல்றது ஒன்றிய அரசு சொல்றாங்களா இல்ல எதிர்கட்சியை சொல்றாங்களா, யார சொல்றாங்கன்னு புரியல. அப்போ மோடி வந்து அதை தெளிவுபடுத்தினார். அவர் கோட்வீட் பண்ணி ஆமா ஆமா உண்மையிலேயே அவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓ ரைட், அப்ப இது இந்த குரூப் தான் போல அப்படின்னு ஈஸியா புரிந்து கொள்வதற்கு ஏதுவானதாக இருந்தது. அப்புறம் சமீபத்துல அனுராக் தாக்கூர்ன்ற அந்த நபர் வந்து
ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சராக இருந்த நபர். அவர் வந்து இப்ப பேசும் பொழுது ராகுல் காந்தி வந்து சாதிவாதி, சாதி என்னன்னு பேரு தெரியாதவங்க எல்லாம் சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமான ஒரு கமெண்ட் ஒண்ணு அடிச்சிருந்தாரு. அப்ப அத வந்து எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை அவை குறிப்புல நீக்கிறதா அன்றைக்கு இருந்த அவைத்தலைவர் சொல்றாரு, ஸ்பீக்கர் சொல்றாரு. அத கட் பண்ணாம அப்படியே மறுநாள் அப்லோட் பண்றாங்க. அந்த வீடியோவை மோடி ஷேர் பண்றாரு, இதை கேளுங்கள் அப்படின்னு. ஓ ரைட், இதுதான் சங்கதியா அப்படின்னு. இப்ப இன்றைக்கு வந்து காலிறுதி வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கல, அரையிறுதியில வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கல, காலிறுதியில வெற்றி பெற்றதையாவது விடுங்க, அதுல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது வேற. அரையிறுதிக்கு வந்தாச்சுன்னா பதக்கம் உறுதி. அரையிறுதியில வந்து ஜெயிச்சு உள்ள போயிட்டாங்க அப்படின்னா, ஃபைனல்ஸுக்கு உள்ள போயிட்டாங்க அப்படின்னா ஒண்ணு வெள்ளியில தங்கம், பதக்கம் உறுதி. அப்ப அப்பயே வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு 100 பதக்கத்தை குவிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு வெள்ளி வர்றது வந்து வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லலாம். நம்மளே 4, 5ன்னு ஒவ்வொரு தடவையும் பதக்கத்துல, இந்த தடவை எல்லாம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு பதக்கம் கூட கிடைக்காதோன்ற நிலைமையில இந்திய அணி இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு இதா இருந்தது. PV சிந்து உள்ளிட்டவர்களே வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நிலையெல்லாம் பார்த்தோம். அந்த மேட்சே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவ்வளவு டஃப்பான அப்போனன்ஸா எதிரணியில இருந்தாங்க. அப்ப இந்த தடவை போச்சுடா அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒவ்வொரு பதக்கமா வர தொடங்குச்சு. அப்ப இதுக்கு நீங்க வாழ்த்து சொல்லி இருக்கணும், ஆனா சொல்லல. மாறாக தகுதி நீக்கம் பண்ணப்பட்ட பிறகு ஐயோ தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்களா, இப்படி ஆயிப்போச்சு. இவர் பண்றது எக்ஸாக்டா என்ன சீன் அப்படின்னா, இந்த சிவாஜி த பாஸ் படத்துல வந்து இந்த ஆதிசேஷன் ஒரு கேரக்டர் வரும். ஐயோ இப்படி ஆயிப்போச்சு சிவாஜி அப்படின்னு. அதுதான் இவர் பண்றது. ஒரு சாடிஸ்டான ஒரு மனநிலை தான் இதில் வெளிப்படுகிறது. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இதை கேள்வி எழுப்பி இருக்கிறார். இது குறித்து இந்திய அரசாங்கம் விளக்கம் தர வேண்டும். ராகுல் காந்தி கேள்வி கேட்டதற்கு பிறகு இப்ப நம்ம சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் மோடி வந்து இந்த பக்கம் ஆறுதல் தெரிவிக்கிறது. PT உஷாவை கிளப்பி விட்டு கடுமையான ஆட்சேபம் தெரிவிக்க போறோம். ஆட்சேபம் தெரிவிச்சு என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க? இந்தியாவின் தங்க மகளாக PT உஷா இருந்தது மாதிரி தமிழ்நாட்டில் தடகள வீராங்கனை சாந்தி வந்து அந்த 2006-11 இடையில வந்து சாந்தியை யாரும் மறந்திருக்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான தடகள வீராங்கனையாக அவர் இருந்தார். அவருக்கு வந்து பாலின சோதனையில வந்து அவர் பெண்ணே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதக்கத்தை பறித்தார்கள். ஆனா கலைஞர் வந்து அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து வெற்றி பெற்றதற்கான பரிசு தொகையாக தமிழ்நாடு அரசு கொடுக்கும் தொகைன்னு 3 கோடியோ 5 கோடியோ நினைக்கிறேன் அறிவிச்சிட்டாரு. அப்போ அதிகாரிகள் வந்து ஐயா அவங்களுடைய பதக்கத்தை திரும்ப பெற்றுட்டாங்க, நம்ம ஆர்டரை திருப்ப வைக்கிறதுதான் சரியா இருக்கும். என்னையா எதுக்கியா பதக்கத்தை திருப்பி வாங்கினாங்க? இல்ல அவங்க ஆணா பெண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஓடுனது அந்த கால் தானே, அந்த கால்களுக்கு இந்த பரிசு தொகை போய் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். இப்போ கூட நிக்கிறது அப்படின்னா இப்படி நிக்கணும். மாறாக வந்து நீலி கண்ணீர் வடிப்பது, முதலை கண்ணீர் வடிப்பது. இப்ப இதை ஏன் நம்ப முடியல? PT உஷா ஆட்சேபம் தெரிவிக்க போறேன்னு சொல்றாங்க. மோடி வந்து ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்றாரு. இதை ஏன் நம்ப முடியலன்னா, நீங்க 2023 நடந்த போராட்டத்துக்கு என்ன பதில் சொன்னீங்க அப்படின்ற இடத்துல இருந்துதான் இதை அனுமானிக்கணும். அப்ப இதில் என்ன நடந்திருக்கிறது? அவருடைய உணவின் காரணமாக உடல் எடை கூடியது என்றால் அந்த டீம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த டீம் சரியாகத்தான் செயல்பட்டதா? வேறு யாராவது வேறு விதமாக அவரை வந்து போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்வதற்கு முயற்சி செய்தார்களா அப்படின்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கு ஒன்றிய அரசாங்கம் பதில் சொல்லியே தீர வேண்டும். ஏற்கனவே அவர் வந்து கோச்சஸின் மீதான நம்பிக்கையின்மை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த டீம்ல அவருக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுத்தும் வகையில யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கூப்பிட்டு அவங்களை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இது மொத்தத்தில் ஒரு அதிர்ச்சியானதாக கருத வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அதிர்ச்சி அல்ல, இது முழுக்க முழுக்க இந்தியர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். ஒரு பெண்ணினுடைய வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்ற துடிக்கின்ற ஒரு சில பேருக்கு விழுந்திருக்கக்கூடிய சம்மட்டி அடி. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி வந்து தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சந்தோஷமாக இருப்பது போன்ற ஒரு தருணம் தான். மோடிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நீங்க தான் தோத்து போயிட்டீங்களே, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியை பார்த்து கேக்குறாங்க. நாங்க ஜெயிச்சிட்டோம், நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு. அதே மாதிரி இவர் காலம் பூரா கதற வேண்டியதுதான் இந்த பிஜேபி. வினேஷ் போகத்தை பார்த்து நீ தான் தோத்து போயிட்டேன்னு அவங்க சொல்லலாம். அவங்க தோற்றிருப்பது அல்லது வந்து தோற்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருப்பது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் இந்தியர்களுடைய மனதில் ஜெயித்திருக்கிறார். அவர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட முதல் நாளிலிருந்து இறுதி வரைக்கும் அவர் வெளிப்படுத்திய அந்த திறனும் அவர் வெளிப்படுத்திய அந்த எபிலிட்டியும் வந்து வேறு ஒரு செய்தியை கடத்தி கொண்டிருக்கிறது.
இந்த நாட்டிற்கு ஒரு செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த நாடு அவரை கொண்டாட தகுதியுள்ள நாடாக இருக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை இந்த நாட்டினுடைய வீராங்கனையாக போற்றுவதற்கு இந்த நாடு தகுதியுள்ளதாக மாற வேண்டும் அப்படின்றதுதான் நாம் வைக்கக்கூடிய ஒரே விண்ணப்பம். இன்னும் எவ்வளவோ துறைகளில் எவ்வளவோ கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. விளையாட்டுத்துறையை பொறுத்த அளவுல இந்தியாவிலேயே அதிகப்படியான நேஷனல் அத்லெட்ஸ ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டுக்கு இந்த ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிதி உதவி என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, மற்ற சிறிய மாநிலங்களை விட குறைந்த தொகையைத்தான் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய தொகையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு வீரர்களை அவர்கள் நடத்துகின்ற விதமா இருக்கட்டும், இப்படி பல வகையான பிளவுவாதத்தை இந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ள வைத்துக் கொண்டு இந்த பிஜேபி அரசு நடந்து கொண்டிருக்கிற விதம் என்பது ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. இதெல்லாம் தீர ஸ்கிருட்டினைஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒன்றிய அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒலிம்பிக் சம்மேளனம் பிடி உஷா இதற்கு பதில் சொல்ல ஆட்சேபனை தெரிவிக்கிறது இல்லை. எப்படி எடை கூடியது, அது எப்படி மேட்ச் முடிச்சுட்டு வந்த ஒருத்தருக்கு எப்படி அவ்வளவு எடை கூடியது அப்படின்றது வந்து பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதற்கு அவர் பதில் சொல்லத்தான் வேண்டும். இப்போ ஒரு சிலர் வருவாங்க வந்து, இல்ல ஸ்போர்ட்ஸ்ல இதெல்லாம் சாத்தியம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியாம யாரும் பேசல. ஸ்போர்ட்ஸ்ல இதெல்லாம் சாத்தியம்தான், ஆனால் இப்படி கட்டுக்கோப்பான ஒரு வீராங்கனைக்கு இது எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்றத சந்தேகம் ஏன் வருது? இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளால் வருகிறது. அதனை இந்த ஒன்றிய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். ஒலிம்பிக் சம்மேளனத்தையோ அல்லது மல்யுத்த சம்மேளனத்தினையோ மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒன்றிய அரசு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடுமையான நெருக்கடிகளை அவர்கள் சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது. நோக்கம் சரியாக இல்லாத போது செயல்கின்ற செயலும் எதுவும் சரியாக அமையாது. ஒன்றிய அரசின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். இந்த பிரச்சனையை சரி செய்யாத வரைக்கும் இந்தியர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டேதான் இருப்பார்கள். இந்தியாவினுடைய ஸ்போர்ட்ஸ் அரீனாவில் மோடி அரசினுடைய முகத்திரை கேள்விக்குள்ளானதாகவே தான் தொடரப்போகிறது. ரைட். என்னதான் அவங்களுக்கு பதக்கம் கிடைக்கலனாலும் அவங்க திரும்ப வரும்போது மக்கள் மத்தியில பெரிய ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க மக்கள் மத்தியில அவங்களுக்கு வரவேற்பு இருந்துட்டு தான் இருக்க போகுது. அவங்களுடைய போராட்டம்ன்றது மக்கள் மத்தியிலையும் மறக்க முடியாத ஒரு போராட்டமா தான் இருந்திருக்கு. என்ன நடக்குன்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. பிடி உஷாவை மறந்து வினேஷ் போகத்தை கொண்டாட வேண்டிய ஒரு தருணத்தை நோக்கி இந்தியா வந்திருக்கிறது. வினேஷ் போகத்துகளுக்காக இந்தியா என்றைக்கும் துணை நிற்கும். இந்தியர்களாகிய நாம் துணை நிற்போம். இந்தியராக தன்னை காட்டிக்கொண்டு பிரதமர் நாற்காலியிலும் மற்ற அமைச்சர் நாற்காலியிலும் உட்கார்ந்திருப்பவர்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் கூட நம்முடைய மாரல் சப்போர்ட் என்றைக்கும் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தொடர்ந்து உயரங்களை தொட வேண்டும்ன்றதுதான் நம்முடைய எண்ணம். இவ்வளவு நேரம் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி.